ஹலோ வணக்கம் அகேன். இன்னொரு வீடியோ. நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இருந்தாலும் மாஸ்டரை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன், பேசிதான் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா அவர் என்ன தாங்க தூங்குற மாதிரி இருக்காரு. பரவாயில்ல. நிறைய பேர் நம்மளுக்கு வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட் தராங்க. அதனால வந்து நேரம் காலம் எல்லாம் பார்க்காம நம்ம வந்து கண்டென்ட்டுக்காக உழைப்போம் அப்படின்னு நாங்க 2 பேர் உட்கார்ந்துருக்கோம். இப்போ என்ன டாபிக் பேச போறோம்னு மாஸ்டரே உங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்லுவாரு. சொல்லுங்க மாஸ்டர். அவர் எனக்கு சொல்லவே இல்ல. வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டாரு. மாஸ்டர் என்னன்னு உங்க கேட்டா ஆடியோல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணிட்டு பேசுங்க. எப்படிமா? இப்ப கரெக்டா கேக்குது. ஓகே. சோ இல்ல அதான் எனக்கு என்ன டாபிக்னு தெரியாதுங்க. அவர் சொல்ல மாட்டாரு. ஆமா. நம்ம ஒவ்வொரு தடவையும் மாஸ்டர் கிட்ட இதுதான் பேச போறோம்னு ஈவினிங்கே யோசிச்சுட்டு நைட் ரெக்கார்ட் பண்றத விட, நான் இன்னைக்கு என்ன யோசிச்சேன்னா, மாஸ்டருக்கே ஒரு சர்ப்ரைஸா வச்சு, திடீர்னு மாஸ்டர் கிட்ட சில விஷயங்கள் பேசுவோம். கொஞ்சம் அதுல நெறைய வந்து அ கேஷுவலா நெறைய விஷயம் வரும். அத அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் ஒரு தாட்டு. ஸோ என்னைய ஸ்பாட்ல போடுறது ஒரு ஃபன்னு. இல்ல, 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 இல்ல. மேபி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த நான் பண்றேன். ஓகே, ஓகே, சூப்பர். ஓகேவா? சோ மேபி இது நேயர் விருப்பம் மாரி வாரத்துக்கு ஒரு தடவ நம்ம வந்து போடுவோம். இந்த மாரி சூப்பர். எல்லாத்துக்கும் ஸ்பாட்ல. ஓகே. அட நல்ல ஐடியாவா இருக்கே மாஸ்டர். இல்ல நம்ம இதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஓகே. அ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எத பத்தி பேசலாம்னா, ஹெட்டிங்லி லீட்ஸ்ல செம்மையா ஒரு ஓடிஐ மேட்ச் ஒண்ணு நடந்துச்சு. ஆனா அது ஓடிஐ மேட்சா, T20 மேட்சான்னு ஸ்கோர் கார்டு இல்ல பார்க்கும்போது 100 அப்படின்னு தெரியாது. கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். அ இங்கிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. நீங்க கூட எனக்கு டிக்கெட் வாங்கி தரேன்னு சொன்னீங்க தெரியுமா? ஆமா, ஆமா. நீங்க அது வாங்கி லார்ட்ஸ் தானே பாக்குறோம்னு சொன்னோம் நம்ம. இதுக்கு மேல டிக்கெட் கிடைச்சிட்டாலும் எப்படி கிடைக்கும்? சோ மாஸ்டர் எனக்கு டிக்கெட் வாங்கி தரேன்னு சொன்னாரு. ஆனா அது அதோட போச்சு. இன்னும் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. சோ ஓகே, கமிங் பேக் டு த ம். டாபிக். இன்னைக்கு வந்து இங்கிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் 50 ஓவர் மேட்ச் ஓடிஐ ஆடியிருக்காங்க. பட் ஆனா மேட்ச் ரிசல்ட் ஸ்கோர் கார்டு எல்லாம் பார்த்தா அது T20 மேட்ச் தான். ஸ்கோர் கார்டு படிக்கிட்டு T20 கூட இல்ல. 131 ஆல் அவுட். ஓ, நீங்க பாத்துட்டீங்களா? ஓகே. நான் பாத்துட்டேன். நானு ஹைலைட்ஸ் வந்து இங்கிலாந்தோட பேட்டிங் ஹைலைட்ஸ் எஸ்பெஷலி பார்த்தேன் நானு. இருந்ததா ஒன் தேர்ட்டி ஹைலைட்ஸ்? ஒன் ஆல் அவுட். ஆமாமா. 131 ஆல் அவுட். அவங்க வந்து கடைசியில ஏதோ 2 3 விக்கெட் போய் சேஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கம் க்ளோஸ் டு ஸ்கோரிங் செஞ்சுரி. ஆமா. பட் இங்கிலாந்து வந்து படபடன்னு விழுந்துட்டாங்க. ஸ்மித் தவிர வேற யாருமே விளையாடல. திங்க் வெரி டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க டீமோட ஸ்கோர்க்கு அவங்க பிளேயர்ஸ் பார்த்தா எல்லாருமே செம்ம டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ஸ், செம்மையான பிளேயர்ஸ். ஆனால் within like 120 or 130, I feel that was like very very ordinary from them. So on the whole, சவுத் ஆப்பிரிக்கா வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுலேருந்து எல்லாமே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? டெஸ்ட் கரெக்ட். அவங்க சாம்பியன்ஷிப். வந்து ஒரு மாதிரி இப்பதான் அந்த நெக்ஸ்ட் டீம் ஃபார்ம் பண்றாங்க. பட் இங்கிலாண்ட பத்தி ஜஸ்ட் சொல்ல, நம்ம டெஸ்ட் சீரிஸ் ரிவ்யூல பேசணும் இல்லைங்களா? யூ கான் பி ஜஸ்ட் ஒன் டைமென்ஷனல் இன் கிரிக்கெட். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு டு சி கப்பல் ஆஃப் ரீசன்ஸ் அவங்க பேட்டிங்க்கு என்னன்னா, எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லி பிஸியா இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க இன்னொரு நியூஸ் படிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. அவர் பேர் என்ன, ஓவர்டன். அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து கொஞ்ச நாள் இன்டெஃபினைட் பிரேக் எடுக்கிறேன்னு இருக்காரு. ஸோ தேர் ஸ்கெடியூல் இஸ் ஃபுல்லி ஜாம் பேக்ட். ஓகேங்களா? ஸோ இன்ஃபேக்ட் நான் படிச்சது என்னன்னா, ஹாரி ப்ரூக் நம்ம டெஸ்ட் சீரிஸ் 5th டே முடிஞ்ச உடனே 2 days 3 days100ல போய் விளையாண்டு கண்டினியூஸா இப்போ வரைக்கும் விளையாண்டுருக்காரு. ஆமா. ஸோ அவங்க யாருக்குமே பிரேக் கிடையாது. ஸோ தே பிளே டெஸ்ட் கிரிக்கெட், தே பிளேட் ஓகேவா 100. 100 T20 ஆல்ரெடி அவங்க எல்லாம் செட்டில்டு. ஓகேங்களா? ஒன் டே அவங்க விளையாடுறதே ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அது போக வந்து இப்ப கண்டினியூஸா விளையாடுறாங்க. தே ஜஸ்ட் தேர் பேட்டிங் ஸ்ட்ராட்டஜி வி நோ, தே ஜஸ்ட் நோ ஒன் வே ஆஃப் டூயிங் இட், இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப யூ ஆர் இட்ஸ் லைக் அன் அன்பிரிப்பேர்டு டீம் மாதிரி உள்ள வந்திருக்காங்கிறது எனக்கு தோணுது. அதுல ஓகே. அந்த மேட்ச் ஹைலைட்ஸ்ல ஒரு 2 ஷாட் வந்து நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஜோ ரூட்டோட கவர் டிரைவ், 3 டெக்ஸ்ட் கவர் புக். ட்ரைவ். ஓகே, டெக்ஸ்ட் புக். ஓகேங்களா? அப்படியே அந்த சவுண்ட் வந்து டாய்ங்கன்னு ஒரு சத்தம் கேட்கும் பாத்தீங்களா? பார்த்தேன். செம்மையா இருந்தது. பட் என்னன்னா, அத எல்லாமே அவங்க டேலண்டட் பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஆனா இட்ஸ் ஜஸ்ட் தட் தே நீட் டு லைக் ஹேவ் தட் பேலன்ஸ், அவ்வளவுதான். ஆன் தி அதர் ஹேண்ட், கேஷவ் மகாராஜ் வந்து ஐ திங்க் ஹி இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ கரெக்ட். அதான் நீங்க எல்லாத்துலயுமே. சொன்னீங்க பாத்தீங்களா, லாஸ்ட் கண்டினியூஸா கொஞ்ச நாள் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு பிக் ஃபேக்டர் வந்து அவர். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப வருஷமாவே வந்து அந்த கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மிங் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. கிடையாது. அந்த ஏரியால தான் எப்பயுமே கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. இப்ப அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு ஆப்வியஸ்லி நமக்கு அந்த மிடில் ஆர்டர் வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து நிறைய மேட்சஸ் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆமா. சரி. ஓகே. இப்போ உங்களோட குயிக் ப்ரிடிக்ஷன் என்ன? ஸோ ரிமைனிங் மேட்சஸ்ல வந்து இங்கிலாந்து வந்து கம்பேக் கொடுத்து
நாங்க தான்டா கில்லி அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி இல்லனா வந்து சவுத் ஆப்பிரிக்கா இது இனிமேல் எங்க ஆட்டம் கபிலா, எங்க அது காலம் 3 கபிலா. மேட்ச் சீரிஸா 5 மேட்ச் சீரிஸா மேட்சஸா? 3 மேட்சஸ் 3 மேட்ச்னா 2-1. சவுத் ஆப்பிரிக்கா இன் ம். ஃபேவர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, ஸோ பார்ப்போம். ஆனா ஐ கீப் மை பெட் நீங்க ஆன் சொல்லலையே. சொல்லுங்க. இங்கிலீஷ் இங்கிலாண்டா? காட். ஓ, ஓகே. ரொம்ப தைரியம் தான். அது ஒன் டேல. ஆமா, அவங்க வந்து கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ம். அடுத்து உங்ககிட்ட இது ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்கணும்னு நினச்சேன். இது கொஞ்சம் சொல்லுங்க. பழைய நியூஸ் தான், மேபி லைக் 3-4 days ஓல்ட். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ராகுல் டிராவிடை வந்து கேப்டன்சில இருந்து சாக் பண்ணிட்டாங்கன்றது கரெக்டான வேர்டா, இல்லை வந்து போதும் தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து கரெக்டான வேர்டா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் வேர் ஹேப்பனிங். அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து எல்லா டீம்ஸ்க்கும் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரேடிங் பண்ணாங்க. அண்ட் வி ஆல் நோ தட் சஞ்சு சாம்சன் அண்ட் ராகுல் டிராவிட் were நாட் ஆன் த சேம் பேஜ். That is the main reason between that split. Sanju also wanted to go against from Rajasthan Royals. ஐ திங்க் இந்த ஒரு மூவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே என்னோட தனிப்பட்ட கருத்து வந்து என்னன்னா, கிரிக்கெட் இஸ் த கேம் வேர் கேப்டன் பிளே அ மேஜர் ரோல் தேன் கோச். அதுவும் T20 ஃபார்மேட்டில், ஐபிஎல் மாதிரி ஒரு ஹை இன்டென்சிட்டி டோர்னமெண்ட்டில், ஐ திங்க் வாட் ராஜஸ்தான் ஹஸ் ஃபைனலி டன் இஸ் லைக் தே ஹவ் பேக்ட் சஞ்சு சாம்சன், லெட்டிங் கோ ஆஃப் ராகுல் டிராவிட். ஸோ அதை பற்றி உங்களோட தாட்ஸ்? இல்ல அதான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வியூ நான் சொல்லுறேன். நீங்க கேப்டன் இம்பார்ட்டன்ட் தான், ஓகேங்களா. பட் இந்த மாதிரி பிரான்சைஸ் கிரிக்கெட்ல வந்து அந்த கோச் அண்ட் த ஸ்டாஃப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க தான் வந்து அந்த பூல் ஆஃப் பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. வேற நம்ம இப்ப வந்து ஒரு இன்டர்நேஷனல் டீம்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். தெர் வில் பி லாட் ஆஃப் லைக் நிறைய இடத்துல இருந்து பைப் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரான்சைஸ் கிரிக்கெட்ல வந்து ஒன் ஆஃப் த கீ ரோல் இஸ் ஃபார் கோச் அண்ட் ஐ டோன்ட் திங்க் வி ஹவ் செலக்டர்ஸ் கான்செப்ட். அவங்க தான் வந்து அந்த பூலை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஸோ அதனால கோச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். டிராவிட் போனது வந்து என்ன சொல்றது, அவங்க அனுப்புனாங்களா இல்லையாங்கிறத விட இட்ஸ் லைக் ஃபோர்ஸ் திங் மாதிரி தான் நான் பாக்குறேன். வேற ஏதாவது உள்ள போய்கிட்டு இருக்காங்கிறத பார்க்கணும். ஏன்னா சாம்சனோ இல்ல டிராவிட்டோ இல்ல இல்ல அப்படிங்கிறப்ப இல்ல எப்படி மாஸ்டர், இப்போ செஞ்சுக்கிட்டு வந்து சாம்சங் கண்டிப்பா இருப்பாருன்னு சொல்றாங்க. ஸோ தே ஹவ் சீல்ட் த சாம்சங் ஸ்பாட். ஏன்னா டீமை திருப்பி அவர்கிட்ட கொடுத்து யூ பில்ட் யுவர் 11 ஹவ் யூ வாண்டட் டு பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ தட் இஸ் வாட் த ஸ்பெகுலேஷன் இஸ். சாம்சங் இஸ் நாட் கோயிங் எனிவேர், ஹி ஸ்டேயிங் இன் ராஜஸ்தான். எனக்கு தெரியல, எனக்கு அது இன்னும் நம்பிக்கை வரல. ஏன்னா லாஸ்ட் டைம் அதுதான். சாம்சன் இல்ல இல்லையா, அவர் பேர் என்ன, ஸோ ஸோ அதுதான் ரியாட் பிரச்சனைக்கு காரணம். ஸோ ராகுல் டிராவிட் வந்து லைக் புதுசா யங் பஞ்ச் ஆஃப் பாய்ஸை வச்சு டீமை பில்ட் பண்ணாரு லாஸ்ட் டைம். லைக் வைபவ் சூர்யவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் கேப்டன். அதனால டிராவிட் இல்ல நீ எடுத்துக்கோன்னு ஸோ சொல்லுவாங்க. அதனால திருப்பி வந்து சஞ்சு கிட்ட கொடுத்துருக்காங்க. பட் ஆன் தி அதர் ஹேண்ட், சஞ்சு அப்படி உள்ள இருந்தாருன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வில் பி இன்ட்ரெஸ்டட் டு பிளே இன் ஆர்ஆர். அண்ட் ஐவ் ஆல்சோ சீன் சம் ட்வீட்ஸ் தட் ஹீ இஸ் லுக்கிங் ஃபார் கேப்டன்சி இன் டெல்லி கேபிட்டல்ஸ். ம். ஸோ எல்லாருக்குமே அந்த கேப்டன்சி ஐபிஎல்ல வந்து டோர்னமெண்ட் ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த இதுக்கு ஈவன் யங் பிளேயர்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு பி லைக் தட். ஸோ பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து பேசணும்னு நினைச்ச விஷயம் வந்து என்னன்னா, நம்ம அஸ்வின் ம்ஹும். அனௌன்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ஐபிஎல். அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஹீ வாண்டட் டு மேக் யூஸ் ஆஃப் ஹிஸ் டைம். ஸோ அவருக்கு வந்து ஃபிட்டாக இருக்கும் போதே லைக் ஹீ வாண்டட் டு ட்ராவல் அக்ராஸ் தி இன்டர்நேஷ்னல் ஃப்ரான்ச்சைசி டோர்னமெண்ட்ஸ். அண்ட் இப்போ ஒரு ஹாட் டாபிக் என்னன்னா, அஸ்வின் வில் பி த ஹை மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இன் பிக் பேஷ் அண்ட் இன் 100. ஸோ 100ல் அவர் ஈவன் கேப்டன் பண்ணுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பிக் பேஷ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அவர் வந்து இமீடியட்டாக போய் விளாட போகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஹி ஹாஸ் நத்திங் டு ப்ரூவ். ஸோ ஹீ இஸ் அ லெஜெண்ட். ஸோ ஐ திங்க் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் ஐபிஎல் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஃப்ரான்ச்சைசி அப்பியரன்சஸ். ஆமா, சரி. அவர் வந்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ற ஆளு. சோ அதனால அவர் இந்த மாதிரி திங்க் பண்ணிருக்கலாம். நமக்கு தான் இப்பதான் வார வாரம் டெய்லி ஒரு ரிட்டையர்மெண்ட் நியூஸ் வந்துருது. இன்னைக்கு மிச்சர் ஸ்டாருக்கு ஏதோ T20ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. அப்படியா? இந்த பாயிண்ட் அதான், ஸ்டார்க் அவர் வந்து ஒரு ஸ்டால்வார்ட் ஒன்லி 2020யா? ஓடிஎல் இன்னும் விளையாடுவாராமா? இல்ல 2020 இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஆஷஸ் அண்ட் ஓடிஐ வேர்ல்ட் கப். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு, ப்ராங்கோ டெஸ்ட்
இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து என்சிஏ பெங்களூர்ல வந்து ஒரு செட் ஆஃப் பூல் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து போய் அந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிசிசிஐ அதை பத்தி எதுவுமே வந்து அஃபிஷியலா வந்து ரிசல்ட்ஸ் பத்தி எதுவுமே போடல. பட் அகெயின் இட் இஸ் ஆல் மீடியா ஸ்பெகுலேஷன்ஸ். ஸோ அதுல வந்து கில் இருக்காரு. ஈவன் தோ சிராஜ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஏஷியா கப், அவருமே அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா, லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அபவுட் இஸ் ஃபிட்னஸ். ஸோ அவருமே அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா லைக் நான் வந்து பிடாக் சேனலோ இல்லை வந்து அஸ்வின் சேனல்லையோ பார்த்தேன். ஸோ 1.5 கிலோமீட்டர்ஸ் ஓவராலாக அந்த ஸ்ப்ரிண்ட். ஸோ 1.5 கிலோமீட்டர்ஸ் வித்தின் 5 மினிட்ஸில் முடிக்கணும். ஸோ அதுதான் வந்து கட் ஆஃப் ஸ்கோரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 4.30க்கு முன்னாடி முடிச்சா யூ ஆர் அ ஆசம் ஃபிட்டஸ்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோஹித் சர்மா எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் மற்ற பிளேயர்ஸ்லாம் எப்போ எடுக்க போகிறாங்க, மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்களா? ஸோ என்ன உங்களோட தாட்ஸ்? ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக இவ்வளோ ஹை இன்டென்சிட்டி இது பண்ணுறாங்க அப்படின்னு சீரியஸாக எனக்கு புரியல. இல்ல நம்ம லாஸ்ட் டைம் பேசணும் இல்லைங்களா? ஸோ ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பா ஒரு கிரிட்டிக்கலான இதா பாக்குறாங்க. ஓகேங்களா? நான் சொன்னதுதான். ஓகேங்களா? ஃபிட்னஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அதனால ஒரு செலக்ஷன் மிஸ் ஆகுது அப்படிங்கிற கேஸை தான் பிசிசி எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த லெவல்ல இருப்பாங்களா அப்படிங்கறது தெரியல. இல்ல மேபி இட் வில் அப்ளை டு ஃபியூச்சர் ஜெனரேஷன். இன்னும் நிறைய கீ பிளேயர்ஸ் எடுக்கல. விராட் கோலியும் அந்த லிஸ்ட்ல இல்ல. ஏன் இல்லைன்னு எனக்கு தெரியல. அண்ட் எடுத்தா அவர் வந்து கிளியர் பண்ணுவாரா அப்படிங்கறதும் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா வந்து ஏற்கனவே எடுத்த எல்லாரும் கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஆப்வியஸ்லி விராட்டுக்கு என்ன பிரச்சனை? விராட் கோலியும் கிளியர் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிசிசி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி, எப்படி எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறது ஐ திங்க் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா போயிருக்கும். ஆமா, நம்மளும் வந்து பாக்குறோம். விராட் கோலி வந்து லார்ட்ஸ்ல வந்து தீவிரமா பிரைவேட் நெட் செஷனை புக் பண்ணி வந்து தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எதுக்குன்னு தெரியலையேப்பா. ODI வேர்ல்ட் கப் மிஷன் 2027 28 சாரி 28 இல்ல 27 தான். 28 ஒலிம்பிக்ஸ் 20 ஆமா அடுத்த வருஷம் T20 அப்ப அதுக்கு அடுத்த வருஷமா இருக்கும். 27 தான். ஸோ ஃபைனலி என்னுடைய லாஸ்ட் அப்டேட். இதுவும் ஒரு ஹாட் டாபிக். ட்விட்டர்ல பயங்கரமா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சங்லாம் எனக்கு வேணாம், ஹை ப்ரொஃபைல் பிளேயரு. அதுக்கு அடுத்து பெரிய ஸ்டால் வார்ட்ஸ் வந்து கேமரூன் கிரீனுக்கு போவாங்களா, இவங்களுக்கு போவாங்களான்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு சிஎஸ்கே கேம்ப்ல வந்து ஒரு பயங்கரமான வைல்ட் பிளேயர். ஸோ வி ஆர் கோயிங் டு டார்கெட் ஆயுஷ் பதோனி. ஸோ அவர் தான் வந்து நம்மளோட அடுத்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேனாக இருப்பார். லோவர் ஆர்டர். ஐ திங்க் ஹீ இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மகேந்திர சிங் தோனி அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க? யங் கிட், ஸோ பெரிய ஸ்டார் பிளேயருக்கு போகாமல் சிஎஸ்கே மும்பை மாதிரி லைக் ஒரு யங் கிட் எடுத்து குரூம் பண்ணுவாங்களா? நல்ல பிக்காக இருப்பாரா சிஎஸ்கேக்கு? நல்ல பிக்கா இருப்பாரு. ஓகேங்களா? நம்ம சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜி இப்ப கொஞ்ச நாளா புரிய மாட்டேங்குது. சொல்ல முடியல. ஏன்னா அவங்க எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா? சோ அதனால வந்து பண்ணா நல்லது. ஓகேங்களா? அப்படி நான் சொல்லி வச்சுக்கோங்களேன். பண்ணுவாங்கங்கிறது எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. ஆமா, தெரியல. இட்ஸ் அப் டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அப்கமிங் வீக்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எஸ் மாஸ்டர், ஐ திங்க் அவ்வளோதான். நான் யோசிச்சு வச்சிருந்தது எல்லாத்தையுமே நம்ம பேசிட்டோம். அண்ட் முடிஞ்சது. யூ கேன் ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில், இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மேபி மாஸ்டர் வந்து என்ன வந்து இதே மாதிரி ஒரு ஸ்பாட்ல போட்டு அவர் ஏதாவது கொஸ்டின் கேட்டாருன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றேன் அப்படிங்கிறது. எவ்வளவு பயத்தோட உட்கார்ந்துருந்தேன் எவ்வளவு. ஸோ நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ அண்டில் தென், சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர். பை பாய்.